வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு இன்டென்ஸான டாபிக். என்னன்னு யோசிக்கிறீங்களா? மாமியார் மருமகள். சில பேருக்கு கேட்க குஷியாக இருக்கும், சில பேருக்கு காண்டாகும். ஏன் இவ இந்த டாபிக் யூஸ் பண்ணி வந்திருக்கா? நிறைய மோட்டிவேஷன் டாக்ஸ் தானே கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா ரீசெண்டாக ஒருத்தங்க கூட எனக்கு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அதிலேருந்து சில விஷயத்த நானும் யோசித்தேன். அது உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றதுனால தான் இன்றைக்கி இந்த டாபிக். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இந்த டாப்பிக்கை யோசிக்கும் போது ஒரு கேரக்டர், அம்மா, பையன், ஒய்ஃப், 3 கேரக்டர். பையனுக்கு அர்ஜுன்ன்ற பேரை நான் வச்சுருக்கேங்க. அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனோடனே அவனோட உலகமே அவனோட ஒய்ஃப் ஆகிட்டான். அவளோட லைக்ஸ் என்ன, அவளோட ஒப்பீனியன்ஸ் என்ன, அவளோட கம்ஃபர்ட்ஸ் என்ன, இதை தான் அர்ஜுன் பார்த்து பார்த்து செஞ்சான். நல்லது தானே ஒய்ஃப்க்கு செய்யறது. பட் அதே டைம் ஒய்ஃபும் அதுக்கான விஷயங்களை யோசிக்கணும். அவன் ஒய்ஃப்க்கு அவங்க அம்மாவை பார்த்தாலே பிடிக்காது. நல்லா பேசுகிற மாதிரி தான் இருப்பாள், ஆனால் அவங்க அம்மா எதை பேச வந்தாலுமே அவளுக்கு பிடிக்காது. ஒரு நாள் அவங்க அம்மா பேசும்போது, நீங்கள் பேசாதீங்க, எது எல்லாத்துலையும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்னு திட்டினான். அன்னைக்கு அர்ஜுன் அமைதியாக இருந்தான். அடுத்த நாள் அவங்க அம்மா அர்ஜுனுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை செஞ்சுட்டு உனக்காக தான் இது செஞ்ச அர்ஜுன், சூடு ஆறக்குள்ள சாப்பிடு அப்படின்னாங்க. அவனுக்கும் ஆசை வந்துச்சு. ஆனால் ஒய்ஃபை பார்க்கும்போது அவள் சொன்னா, நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீ அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ அர்ஜுன் அவங்க அம்மா பண்ணதை சாப்பிடாமலே போயிட்டான். அப்போ அவங்க அம்மாவுக்கு சோகமாகி அவங்களே அதை சாப்பிட்டு அவங்க பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் ஒரு ஒப்பீனியன் கான்வர்சேஷன் அவங்க அம்மா ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு பேஷன்ஸ் லெவலே கிடையாது அவனோட ஒய்ஃப்க்கு. அவள் சொல்கிறா, நீங்கள் லிமிட்ஸை க்ராஸ் பண்ணி பேசுகிறீங்க, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதான்னு. அன்றைக்கும் அர்ஜுன் அமைதியாகவே இருந்தான். அவங்க அம்மா எல்லா டைம்லேயும் அமைதியாக இருக்கும் போது இன்றைக்கும் அமைதியாக தான் இருந்தாங்க. பட் அர்ஜுனை பார்த்து ஒன்று கேட்டாங்க, டிட் ஐ ரேஸ் யூ டு ஸ்டாண்ட் லைக் திஸ்? உன்னை நான் வளர்த்தது இப்படி அமைதியாக நிற்கிறதுக்கான சொல்லிட்டு அவங்க அமைதியாக போயிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.